ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ். பரநக சாலையிலே அமர்ந்து கொண்டு மனம் சடவோடி இருக்கிறாள். என்ன செய்கிறாள்? அப்படி இருக்கக்கூடிய நாளையில அம்மையா என்ன ஆச்சு என்று கேட்டாள். என்ன நடக்குது? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, ஓட மலை பொழிதலாடு, வருஷம் என்று பூவிலேயோ சன்னல் புன்னல் நெல்விலேயோ சரமிளகு காயுநாடு, வருகை பிளாமரமோ, வருகை பிளாமரமோ, மகவையா செழிக்குநாடு. நாட்டிலே வந்து ஆமையா அங்க யார் ஆண்டு வரா தெரியுமா? யார் ஆண்டு வருகிறாள்? 5 கண் மகரிஷி. 5 கண் மகரிஷி அவருடைய மனைவி யாரு? அந்த 5 கண்ணுடைய மனைவியாரும் யாரு? அந்த 5 கண்ணுடைய மனைவியும் ஆமா மன்னவனும் தேவி அரசாண்டு வரார்கள். மண்டலத்தை அரசாட்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நினைப்பா? என்ன அந்த 5 கண் மகரிஷி இருக்காரு, ஆமா அவருக்கோ கண் பார்வை தெரியாது. தெரியாது. அந்த அம்மாவுக்கு ஆமா கை கால் விளங்காது. கை கால் விளங்காது. இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில இறைவனுடைய கிருபையினால் அருளால அவளுக்கு ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்தது. குழந்தை பிறக்கிறது. ஆண்டவனுடைய கிருபையினால் பிறந்த குழந்தைக்கு என்ன குருபுத்திரன் என்று பெயர் கொடுத்து அந்த 5 கண் மகரிஷியும் ஆமா அவருடைய மனைவியரும் அந்த ஐயாக்கோ குழந்தைய ஏறிட்டு பார்க்க கண் பத்தாது. அந்த அம்மாவுக்கோ இந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறதுக்கு கை கால் விளங்காது. ஆமா 2 பேருமே ஊனமுற்றவராக இருந்து வரக்கூடிய நாளையில் காலத்தில் பாலகன் 1 2 3 4 5 6 வயசாச்சு. ஆமா பருவத்துக்கு வந்து விட்டாள். சரி அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு அந்த 5 கண் மகரிஷியானவர் ஆமா நினைத்தார்கள். சரி அந்த காலத்தெல்லாம் 5 கண் மகரிஷிலாம் அவர் பையனுக்கு கல்யாணம் முடிக்கணும் சும்மா லேசப்பட்ட காரியமா? இப்ப இங்க சடக்குன்னு ஒரு பொண்ணு கிடைச்சிரும், ஒரு மனம் முடிச்சு வச்சிடலாம். அந்த காலத்துல பொண்ணுக்கு தட்டுப்பாடு. அதனால் இந்த 5 கண் மகரிஷி மட்டக்கால் செருப்பு மாட்டி கால்நடையா கெட்டு சோறு கெட்டி பையன் குருபுத்திரனுக்கு பெண்ணு தேடி வரார். ஒரு தேசத்திலும் குருபுத்திரனுக்கு பொண்ணு இல்ல, அமையவே இல்ல. அப்போ ஒரு வீட்டுல ஒரு ஒட்டு திண்ணையில உட்கார்ந்து இருக்காரு, உழைக்கிறாரு. அந்த வீட்டுல ஒரு பெண்ணு இந்த குருபுத்திரத்துக்கு ஏத்த ஒரு மனைவி இருக்கிறார். அந்த அம்மாக்கு எத்தனையோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து தட்டி தட்டி போகுது. அப்ப இந்த ஐயா சொல்வாரு, ஐயா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது யாரு ஐயா? பாருங்க, நானும் கெட்டு சாதம் கட்டி கொண்டாந்து வெயிலான வெயில நடந்து என் மகன் குருபுத்திரனுக்கு பொன் தேடி போனேன். நான் கொஞ்சம் சாப்பிடணும் ஐயா, கொஞ்சம் குடிக்க தண்ணி இருந்தா கொடுங்கன்னு கேட்டா. அந்த வீட்டுல இருக்க அந்த பெரியாள் என்ன சொல்றாரு, ஏ அம்மா சித்திரவள்ளி பாரு, யாரோ ஒரு வயசான பெரிய தாத்தா வெளியில தண்ணி தண்ணி தண்ணின்னு தவிச்சு கொண்டிருக்கிறாரு. அப்படி இந்த சித்திரவள்ளி மகளை கூப்பிட்டு அவ வெங்கலப்படி செம்புல தண்ணி எடுத்து கொடுக்காரு. தண்ணி எடுத்து கொடுத்து சாப்பிட்டுட்டு அந்த குருபுத்திர அந்த 5 கண் மகரிஷி அந்த கட்டில படுத்திருக்க வயசான ஆள்கிட்ட போய், ஐயா இந்த பொண்ணு உங்க பொண்ணா? ஐயா இந்த பொண்ணு உங்க பொண்ணு தானே ஐயா? என் மகன் குருபுத்திரனுக்கு ஏத்த பொண்ணா இருக்கு.
அப்படின்னு தான் சொன்னாரு. அவருக்கு ரொம்ப ஆசை கொடுத்துட்டு, ஆகா நமது மனைவி சித்திரவல்லிக்கு எத்தனையோ மாப்பிள்ளோட்டுக்காரங்க வந்தாங்க, அவருக்கு கல்யாணம் முடியவே இல்லை, இந்த மாப்பிள்ளையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கும் பொருத்தம், மன பொருத்தம், மாளிகை பொருத்தமாச்சு. அப்பதான் குருபுத்திர அப்பாக்கு அப்பாரு 5 கனி மகாராசி, ஐயா இந்த பொண்ணு பூத்த ஜாதகம் இருக்கா? ஜாதகம் இருக்கு. சாதகம் சம்பிரதாயம் எல்லாம் பார்த்தா அதுல மேட்டு பல்ல இருந்தா உங்களுக்கு பொண்ணு தரதுக்கு வருத்தமா இருக்கும், எனக்கும் கெட்டதுக்கு சங்கடமா இருக்கும். மனப்பொருத்தம் தான் மாளிகை பொருத்தம் அப்படின்ட்டு ஜாதகத்தை வாங்கி அந்த குருபத்தினுடைய 5 கனி மகாராசி பார்க்கவே இல்லை. அன்னைக்கே பெண் அழைத்து அன்னைக்கு அந்த ரோமாபுரி நாட்டிலே சென்று பெண் அழைத்து குருபுத்திரனுக்கும் சித்திரவல்லிக்கும் திருமணம் முடிந்தது. நல்ல முறையிலே திருமணத்தை முடித்தார்கள். அப்பதான் அந்த குருபுத்திரன் சொல்லுவான், எம்மா சித்திரவல்லி, எங்க அப்பாக்கோ கண் பார்வை கிடையாது, எங்க அம்மாக்கோ கை கால் விளங்காது, அதனால எங்க அம்மாவை நீ கண்ணுக்கு கண்ணாவும் காது காதாகவும் நீ கவனித்து நல்ல முறையில சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு அப்பா குளிக்க வெண்ணி போட்டு கொடுத்து இதெல்லாம் செஞ்சு வடிவாமா. நான் ஒரு வனவாசம் போயிட்டு வரேன், வரம் தண்ணியும் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு குற்றம் குறை வந்துடப்படாது அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில இந்த சித்திரவல்லியை மனம் முடித்த 3வது நாளில அந்த குருபுத்திரனான தாயானவள் மாண்டு மடிந்தார். மாண்டு மடியக்கூடிய தருணத்தை வேணும் என்று நாம அம்மா மாண்டு போனாள் என்று இவன் காசி யாத்திரைக்கு வருகிறான். காசி யாத்திரைக்கு வரும் பொழுது சித்திரவழியை கூப்பிட்டான், எம்மா எங்க அம்மா மாண்டு போனா, எங்க அம்மாக்கு நான் செய்யக்கூடிய ஈம கடனை காசி யாத்திரையில போய் செய்ய வேண்டும், அதனால எங்க அப்பா 5 கனி மகாரிஷிக்கு நீ அப்பப்ப வேலைக்கு வேலை சாப்பாடு கொடுத்து அவரை கண்ணா பாத்துக்குமா என்று குருபுத்திரன் சித்திரவல்லியிடத்தை சொல்லிட்டு அவர் காசி யாத்திரைக்கு வாரார். காசி யாத்திரையில வந்து காசி தர்மங்கள் எல்லாம் முடித்து அவங்க அவர் தானம் செய்திருக்கக்கூடிய நேரத்துல இங்க என்ன நடக்கின்ற கேட்டால் அந்த குருபுத்திரன் சித்திரவல்லி பெண்கோடியாள் ஒரு தவும் கொடுக்க மாட்டாள், ஒருவரமும் பார்க்க மாட்டாள், சாப்பாடு கொடுக்க மாட்டாள், சந்தோஷமா இருக்க மாட்டாள். அகிலவா உனக்கு சாப்பாடா வேணும், உன் மகன் குருபுத்திரன் உனக்கு சாப்பாடு கொண்டு சொல்லி போயிருக்கான். அவனோ கால் நடக்க காசி யாத்திரை போயிருக்கான். ஆனா அந்த சித்திரவலி ஒரே உலையில 2 பானை வச்சு பொங்குவான். அப்பா ஒரே உலையில 2 பானை. அவளுக்கு நெல் சோறு, அதானே கேட்டேன், அவளுக்கு நெல் சோறு. தாத்தாக்கு இந்த ஐயாக்கு கேப்ப கூழு. ஐயா கேப்ப கூழ ஊத்துனா தாத்தாக்கு எப்படி வரும்? அது பட்ட கூழு. ஆமா, அந்த கேப்ப கூழ எது உப்பு உரப்பு போட்டிருப்பாளா? உப்பு உரப்பு போட்டா தாத்தா எடுத்து பேசுவார்ல, இன்னும் கொஞ்சம் கேட்டுருவாரு. ஆமா அப்படின்னு பட்டினியா போட்டு கொள்ளுதா. பட்டினியும் பசிமா தாத்தாவை வைக்க அந்த குருபுத்திரன் தகப்பன சித்திர வேலை பண்ணி வரா. சித்திர வேலை பண்ணுதா சித்திரவல்லி பெண்படியா. அந்த கேப்ப கூலி ஒரு தட்டுல பாத்திரத்துல கொடுப்பாளா? கொடுக்கலையே, கொடுக்க மாட்டா. ஆமா, என்ன கைய வாயில மண்டி விடும் அப்படின்னு மண்டி விடுவாரு. ஆமா, அந்த கூலை மேலோடி விடுவா, அந்த கையில கட கட கடகடான்னு குடிப்பாரு. அத கடிக்கிறதுக்கு ஒரு முளகத்தை கொடுப்பாளா? முளகத்துல கொடுத்தாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூலை கொண்டான்னு கேட்டுருவாரு அப்படின்னு சொல்லுவாரு. இப்படியா இருந்த போது அங்க என்ன வந்து சேர்ந்துதையா குருபுத்திரன் தகப்பனாரோ அந்த 5 கண்ணு மகரிஷிக்கு சாதம் அது கொடுக்காமல் கேப்ப கூல கொடுப்பாளோ, கேப்ப கூல கொடுப்பாளோ சித்திரவல்லி பெண்கோடியோ.
பெண்கொடியானவள் என்னய்யா 5 கண்ணு மகரிஷிக்கு ஆமையா கேப்ப குளெல்லாம் கூறப்பட்டு 1-2 திருச்சி வாயிலே வண்டியோட சொல்லி ஆமா அந்த கேப்ப குலையை கையிலே கொடுத்து அவர் கையெல்லாம் பொறுக்கு சாடி போயிருக்கும். ஆமா கைக்குள்ள தண்ணி கொடுப்பாளா? கொடுக்க மாட்டாள் கொடுமையானவள். மாமனாருக்கு செய்த கொடுமை. ஆமா இந்த மாதிரி மருமகளை எங்கேயும் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட மருமகளை இந்த கலியுகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்படி எல்லாம் சித்திர வேலை செய்து வருகிறார் சித்திரவள்ளி. அந்த காலத்துல செஞ்சாங்க. ஆனா இப்போ உள்ள காலத்துல மாமியா மருமனுக்குள்ள கொடுமை பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி இருக்காதுல்ல. ஒரே கல்லு தானே முடிஞ்சிரும்ல. ஆமா ஒரே கல்ல போட்டு கொண்டு போடுவாங்க. எதுக்கு அந்த காலத்துல உள்ள அம்மி ஆட்டோரெல்லாம் வச்சிருக்காங்க? இதெல்லாம் மாமனார் மாமனார் கொல்லுதுக்கு. ஆமா கேப்பையும் வேண்டாம் கம்பும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். ஒரே கல்லு தான் நம்ம கிட்ட போட்டு அம்மியில வச்சு மீச்சிடுவோம். ஆமா அந்த சோழி வியாபாரமே இருக்க கூடாது. ஆமா காசியாத்திரை சென்று ஆமையா அந்த குருபுத்திரன் அரமனைக்கு வந்த போது ஆமண்ணே அப்பாக்கு வரவரான்னு கையெல்லாம் விறுவிறுங்கு விறுவிறுன்று வருகிறது. ஆமா ஆமா நம்ம கணவன் வந்து விட்டார் என்று ஓடோடி சென்று ஆத்துல நீராடி நம்ம கணவனுக்கு சாதங்கரியெல்லாம் படைக்க வேண்டும் என்று ஆமா அவியல் பொறியில் அப்பளி பச்சடிய பாயாசம் எல்லாம் வைத்து 21 கறி வகைகளை வைத்து சுட சுட சாதத்தை பொங்கி இறக்கி நெல்ச்சோரை பொங்கி ஆமா கணவனுக்கு தலவாழை இலையில படைக்கிறாள் சித்திரவள்ளி. சித்திரவள்ளி பெண்குடியால் படைக்கிறாள். அப்படி படைச்ச நேரம் தான் என்ன நடக்குது? குருபுத்திரம் பார்த்தான். என்ன சித்திரவள்ளி என்ன எங்க அப்பாவை அழைச்சிட்டு வரேன். எங்க தகப்பனாரை அழைத்து வா. நானும் எங்க அப்பாவும் ஒன்னா இருந்து சாப்பிடணும். அவர் கூட சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அப்பாக்கு நடக்க முடியாது. ஆமா அதனால அப்பாக்கு சாதத்தை நான் அங்கேயே கொண்டு கொடுத்துட்டு வரேன். தனியா நான் படைக்கிறேன் அப்படின்னு ஒரு தட்டுல சாம்பார் சாதம் எல்லாம் விரவி சுட 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 ஆமா அப்படியே தகப்பன் கையில கொண்டு வைக்காரு. வைக்கும் நேரத்தில் அப்படி வைக்கக்கூடிய நேரத்துல அந்த என்ன செய்யற குருபுத்திர தகப்பன் என்ன செய்கிறார்? அந்த 5 கண்ணு மகாரிஷியானவன் அம்மையா முத்து போல கண்ணீரை முத்து போல கண்ணீரை மகாரிஷி முகத்தில் அள்ளி சோரையிட்ட போல கண்ணீரை அவர் பக்கம் எல்லாம் சோரையிட்டால் அழுதாலே மான் போல அந்த 5 கண்ணு மகரிஷியோ பார்த்துட்டானே குருபுத்திரன் அப்பா அப்பா என்று சொல்லி ஏனப்பா அழுதேர்கள் கொடுமை நடந்ததப்பா குருபுத்திரன் கேட்ட போது குருபுத்திரன் கேட்கிறான் தகப்பன்கிட்ட. ஆமா தகப்பனுக்கு என்ன சொல்வது ஏது சொல்வது என்று நம்ம உள்ளத உள்ளபடி சொன்னாலும் ஆமா நமது மகன் குருபுத்திரன் வச்சு வாழ மாட்டானே. ஆமா ஒரே அடி அடிச்சு வீட்டை பக்கம் விரட்டிடுவானே. இவனுக்காக நம்ம என்ன அரும்பாடுபட்டு ஆமா பெண்ணுக்கு பெண்ணாக அலைந்து சித்திரவள்ளியை மனம் முடித்து கொடுத்தோம். ஆமா அப்படி நினைச்சு வேற ஒண்ணுமில்லப்பா. என்ன சோறு சுட சுட வச்சல கை சுடுது. கை சுடுது அதனால வேதனை தாங்க முடியாம தான் அழுதேன். ஆமா அப்பா என்ன பொய் சொல்லாதீங்க. சரி உள்ளத உள்ளபடி சொல்லுங்க. உள்ளதை உள்ளபடி ஒழிக்காமல் சொல்லுங்கள். அடே நான் பெற்ற மகனே குருபுத்திரா காசி யாத்திரை சென்ற போது நாள் முதலாக இன்னைக்கு தாண்டா என் கையே சுற்றுருக்கு. கை சுற்று நான் இன்னைக்கு தான் சாதம் கறியவே பார்த்து பல காலம் உனது மனைவி இருக்காளே சித்திரவள்ளி. சித்திரவள்ளி பட்ட கூர்வ 1-2 திருச்சி 1-2 திருச்சி உப்பு போடாம ஆமா முளமத்தல் செய்யாமல் சரி இதை கேப்பகுலா என் கையில விட்டு தந்தா. அவ சித்திரவள்ளி இல்லப்பா சித்திரவதவள்ளி. அவ சித்திர வேதம் படித்திருக்கிறா. ஆமா உடனே சாதத்தை சாப்பிடாம அம்மா விரு 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 விருன்னு வந்தான் குருபுத்திரன் வருகிறான். சித்திரவள்ளி என்ன என்ன நான் இல்லாத சமயத்துக்கு எங்க அப்பாக்கு நீ இவ்வளவு துரோகம் செஞ்சிருக்கிறாய. கொடுமையை செய்தாய. நீ கொடுமை சித்திர வேலை பண்ணிருக்கேன்னா ஆமா நான் அப்படி உனக்கு ஒரு சாபத்தை கொடுக்க. சாபம் கொடுக்கற நாயா போ. குருபுத்திரன் சாபத்தை கொடுத்தான். ஆமா சித்திரவள்ளி நாயா போயிட்டா. நாயா போறா. ஆமா என்ன சங்கடம் என்ன சங்கடம்.
ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் சுத்தி சுத்தி அவ அப்பா எப்படி ஒரு உருண்டை சாதத்துக்கு தடுமாடி திண்டாடினாரோ ஆமா அதே போல சித்திரவள்ளியும் ஆமா இன்னைக்கு ஒரு உருண்டை சாதத்துக்கு தெரு தெருவா அலைதான். ஐயா ரயில்வே ஸ்டேஷன் அவ சித்திரவள்ளி தான் இருக்கா. அவன் குருபுத்திர சாபத்தை கொடுத்துட்டான். ஆமா சித்திரவள்ளி என்ன நீல இருந்து நாயா போ. நாயாய் பிறக்க கடவுது. அவர் நாயா மாறிட்டான். ஆமா அவ இவருக்கு சாபத்தை கொடுக்க. சித்திரவள்ளி குருபுத்திரனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்க. ஏ குருபுத்திரா என்ன நான் நாயா போறத பத்தி எனக்கு ஒரு ஆச்சரியம் கிடையாது. எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஆனா அந்த அயோத்திமா பட்டணத்திலே அரசாண்டானே தசரத மன்னன் தசரத சக்கரவர்த்தி அவன் 1000 குஞ்சலத்தை வளம் முடிக்கிறதுக்கு ஆமா வனவாசக காத்திருக்கிறான். அவன் கையினால் நீ அம்பு போட்டு சாவ. அப்படி சாபத்தை அவளும் சாபத்தை கொடுத்தான். நீ ஒரு யானையா பிறக்க கடவுள் சாபம் கொடுக்க. ஆமா யாருக்குனே தகப்பனுக்கு செய்த கொடுமையை இந்த சித்திரவள்ளி நம்ம எங்க போனாலும் தீர்க்கவே முடியாது என்று காவிட்டு கட்டி தகப்பனை 7 வனம் சுமந்து வருகிறார். ஆமா 7வது வனத்துல என்ன அங்க யார் இருக்கிறா? தசரதன் ஒரு யானைக்காக ஒளி போட்டு காத்திருக்கிறான். எப்படி யானை வந்து இந்த சுனையில தண்ணி குடிக்கும், இந்த ஒரு யானையும் கொன்னாதான் நமக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு விழிமேல் விழி வைத்து இருந்த போது இந்த குருபுத்திரன் ஆனவள் காவட்டுகளை கட்டி கொண்டு 6 வனம் கடந்து 7வது வனத்திலே அந்த வனத்துக்கு வரும்போது அப்பாக்கு தண்ணீர் தாகம் தாங்கவா முடியாது. தாகம் என் மகனே வேணா வெயிலுக்குள்ள என்னை தோல் போட்டு காவட்டில கட்டி கொண்டாந்தியப்பா, அடிக்கிற வெயில்ல எனக்கு ஒரு மடக்கு தண்ணி தரக்கூடாதா என்று அந்த வனவாசத்துல வந்து கேட்கிறார் அந்த குருபுத்திரன். அப்பதான் பார்த்தான் குருபுத்திரன் நம்ம அப்பா பத்த பூமியில இறக்கி வச்சுட்டு போனா காட்டுக்குள்ளே கண்ட கண்ட மிருகங்கள்லாம் நடமாடும். நம்மளும் சுனையை தேடி தண்ணி கோர வேண்டும். அதனால நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம அப்பாவை எந்த மிருகமும் அடிச்சு சாப்பிட கூடாது என்று ஒரு ஆலமர விருட்சகத்திலே சென்று காவிட்டுகளை கெட்டிவிட்டு கவுண்டலத்தை கையில எடுத்து குருபுத்திரன் சுனையை தேடி வருகிறார். சுனையை தேடி வரும்போது அங்க யார் இருக்கிறா? பர்ணசக சாலையில அமைத்து வில்ல ரெடியா பூட்டி யானை வந்து தண்ணி குடிக்கும், அம்பை ஏவி விடணும். ஒளி போட்டு காத்திருக்கிறான். அந்த கவுண்டலத்துல வந்து சொனையில தண்ணி கொட்டோம்ல, அந்த கவுண்டலத்துல ஒரு தண்ணியை பூக்கணும். அந்த தண்ணி எப்படி சத்தம் கேட்கும்? குடு 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 கவுண்டலத்துல தண்ணி கோரும் போது இப்படிதான் சத்தம் கேட்கும். பார்த்தான் தசரதன், ஆகா நம்ம காத்திருந்த யானை வந்து விட்டது என்று அன்பை எடுத்தான், பானத்தை தொடுத்தான், ஏவினான். குருபுத்திரன் மார்பிலே போய் பாய்ந்தது. அம்மா அம்மா என்று சொன்ன போய்தான் தசரதனுக்கு கையும் உடலை காலு உடலை. ஆகா நம்ம யானலா தண்ணி குடிக்க வந்து அம்பை விட்டோம், இது மாட்டான் குரல் சத்தம் போல கேட்குதே என்று தசரதானவன் பரணகசாலையை விட்டு இறங்கி வந்து குருபுத்திரனை மடியிலே தூக்கி வைத்து முத்து போல் கண்ணீரை முகத்திலெல்லாம் சோரையிட்டு பவளம் போல் கண்ணீரை தசரதனானவள் பக்கமெல்லாம் சோரையிட்டான். அழுதான். அப்பமும் குருபுத்திரன் உயிர் போகல. ஏன் இந்த குருபுத்திரன் ஏன் உயிர் போகாம இருக்கு? தண்ணியை கொண்டு அப்பா கொண்டு கொடுத்தாதுல அவரு உயிர் போவோம், நம்ம உயிரும் பிரியும் என்று நினைத்து, ஐயா நீங்க என் மேல அம்பு போட்டு கொண்டால நான் வருத்தப்படவில்லை, ஆனா உங்க கையினால சாவதுக்கு எனக்கு ஒரு விமோசனம் கிடைச்சிருக்கு, அதை பத்தி குற்றம் இல்ல. ஆனா நான் ஒரு கதை சொல்றேன், அதை மட்டும் கேளுங்க. இந்த வனத்துல 7வது வனத்துல சென்று எங்க அப்பாவை காவட்டு கட்டி அந்த வனத்துல வச்சிருக்கேன். எங்க அப்பாவோ தண்ணீர் தண்ணீர் தவித்து கொண்டு இருக்கிறாரு. அதனால இந்த கவுண்டல இருக்க தண்ணிய எங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டு நீங்க போயிங்கய்யா அப்படின்னு. அப்படி தண்ணீர் தண்ணீர்னு சொல்லும் போது தசரத மன்னன் கவுண்டலத்தை எடுத்தான். அவன் பெற்றெடுத்த குருபுத்திரனை போல் சத்தம் போட்டு அப்பாவை கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான்? அப்படியா சொன்ன? அப்படின்னு சொன்னா கூட அவர் வந்திருப்பாரு. தண்ணீருண்டும் 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 தண்ணீருண்டோ 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 தவ
தண்ணீர் உண்டோ தண்ணீர் உண்டோ தசரதனானவன் சொல்லி கூப்பிடும் பொழுது ஆமையா அந்த 5 கண்ணு மகாரிஷி உடனே பார்த்தார். என்ன பார்க்கிறான்? அப்பா என்ன நீ யாரப்பா? யாரு மன்னா என்ன? நான் தான் அயோத்தி நாட்டை ஆளக்கூடிய தசரத மன்னன் நான் தான். ஆமா ஆமா இங்க வந்து எனக்கு தண்ணீர் கேட்க என் மகன் குருபுத்திரன் எங்க? குருபுத்திரனை எங்க? ஐயா வேற ஒண்ணும் இல்ல. என்ன? எனக்கோ குழந்தை இல்லாத பாக்கியத்துக்கு நான் என்னென்ன பாவம் செய்தனோ ஆமா அவ்வளவு பாவம் செய்தேன். சரி அதே வனத்துல வந்து ஆமா நான் 1000 யானையும் வத முடிக்கணும்னு ஒளி போட்டு காத்திருந்தேன். காத்திருக்கும் 999 யானையும் ஆணம் போட்டு கொன்னேன். ஆமா ஆனா ஒரே யானை கடைக்கு தப்பி ஆமா ஓடி விட்டது. சரி அந்த ஓடி போன யானையும் மறுபடியும் தண்ணி குடிக்க வரும். ஆமா நம்ம இந்த யானையை கொன்னாதான் ஆமையா நமக்கு குழந்தை பிறக்கும் என்று விஸ்வாமித்திரர் சொன்னது போல் குலக்குரு சொன்னது போல் ஆமா அப்படி நான் உங்க பையன் மேல நான் அம்ப போட்டு கொண்டு விட்டோம்னா தண்ணீர் கோர் வேளையில் யானை தான் என்று நினைத்து மகனும் அன்பு போட்டு கொன்னுட்டேன். சரி ஏ தசரதா என்ன என் மகனை நீ கொண்டு விட்டு அம்பு போட்டு. ஆமா கொண்டு விட்டாயே. எனக்கு என் மகன் உதகல. ஆமா ஆனா இதே அயோத்தியமா பட்டணத்துல நீ புத்திரசேமிகனை யாகம் வளர்த்து அந்த யாகத்திலே உனக்கு பிறக்கும் 4 குழந்தைகள் அதே குழந்தைகள் கடைசியில எனக்கு என் பிள்ளை எப்படி எனக்கு உதகாம போனானோ அதே தன்மை போல் உன் பிள்ளை உனக்கு உதகாதுடா அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அந்த 5 கண்ணு மகாரிஷியும் இறந்து போனார். ஆமா ஆமா பார்த்தான் தசரதன். தசரத சக்கரவர்த்தி ஆகா நம்ம யானைக்கு ஓடி கடைக்கு தப்பி யானை ஓடி அன்பை போட்டு கொண்டுட்டோம். அங்கேயே குருபுத்திரன் மாண்டு போனார். இங்கே 5 கண்ணு மகாரிஷி இறந்து போனார். சாபம் கொடுக்க என்று 2 பேரையும் வத முடித்து அயோத்தி பட்டணத்தில் ஆண்டு வர தசரதனோ குருவா வதிஷ்டருமே ஓடி வந்து வாடங்கப்ப தசரதனே சொன்னபடி வேலைகளை ஒன்று நடத்த வேணும் என்று தானே சொன்ன போது மாமுனியும் சொன்னாரே ஆட்டுமென்று சம்மதி அழகு பிள்ளை தசரதன் யாகத்தையும் வளர்ப்பானா. யாக வளர்க்கணும்னா சும்மாவா? என்ன செய்யணும்? ஒரு யாகம் வளர்த்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் சும்மா சாதாரண இதுல சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. அந்த கலைக்கோட்டு மகாமுனியர் அழைக்கிறான். அந்த கலைக்கோட்டு மகாமுனியர் வந்து குடங்குடமா நெய்ய கொண்டு விடுறார். விடுகிறாரு. யாகம் தும்மு 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 தும்முன்னு எரியுது. தேவாதி தேவர்கள் எரியக்கூடிய வேலையில 41வது நாளையில யாகம் அது முத்தி பெற்று பூதம் வந்து பிறந்திடுவான். பூதத்தின் கையதியில ஒரு பொற்கின்னும் இருக்குதையான். அந்த பொற்கிணத்துக்கு உள்ளாக பாயாசம் இருந்துதையான். பாயாசம் இருந்த போது வந்த ஒரு பூதம் அது வட வட தசரதனே வாட வாட தசரதனே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. தசரத மன்னவன் அந்த பூதத்தை தசரதன் அழைத்த போது
தசரதா என்ன இந்த இருக்கு இந்த பாயாச கிண்ணத்தை ஹலோ ஆண்டவன் இப்பொழுது அலங்கார தீபாதனை நடக்க இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த அறைக்கு இந்த பாயாசம் ஆமா இந்த பாயாசத்தை எடுத்து உன் கோசலைக்கு ஒரு பங்கு ஆமா கைதேவிக்கு ஒரு பங்கு சுமித்திரைக்கு ஒரு பங்கு 3 பாகமாவை பிரித்து 3 மனைவிற்கும் கொடுத்து விடு என்று தசரதனிடத்திலே பூதம் சொல்லிவிட்டு பூதம் மறைந்து விட்டது மாயமாக மறைந்தது பார்த்தான் தசரதன் தசரத மன்னனோ ஆகா என்ன இந்த பூதத்தின் இப்படி சொல்லிட்டு டக்குன்னு மறைஞ்சிட்ட யாகத்திலே இருப்பதோ சின்ன சாதாரண பாயாசம் அமிர்த பாயாசம் அல்லவா இது அமிர்த பாயாசம் அல்லவா என்று 3 பாகமாக பிரித்து 3 மனைவிற்கும் கொடுத்தான் மன்னன் தசரதன் தசரத மன்னன் அப்ப என்ன செய்தான் தெரியுமா என்ன செய்கிறார் அந்த பாயாச கிண்ணத்துல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பாதி ஒட்டி இருக்கும்ல ஆமா அதெல்லாம் சுத்தி வலிச்சான் ஆமா அதுவும் ஒரு உருண்டை சேர்ந்தது கட்டக்கார கூட சேர்ந்தவரா இருப்பாரு ஆமா பாயாச கிண்ணத்தை அப்ப கிளாஸ்ல போட்டு வலிச்சத பார்த்தேன்னா பொதுவா தசரதன் கொடுத்த 3 பாகத்தையும் 3 மனைவி கொடுத்துட்டா ஆமா அந்த கிண்ணத்துல அங்கங்க ஒட்டி இருக்கும்ல ஆமா ஐயா அதையும் வலித்து சரி ஒரு உருண்டை எடுத்தான் உருண்டை எடுத்து இத கோசலை கொடுத்தானா கைதைக்கு கொடுத்தானா செய்கிறார் கடைசி மனைவி இருக்கல சுமித்ரா தேவி அவளுக்கு கொடுத்துட்டான் தான் என்ன இருந்தாலும் கடைக்குட்டினா ஒரு பாசம் இருக்கத்தானே செய்யும் ஏன்னா அவன் கடைக்குட்டி மனைவி அப்பேற்பட்ட பாசம் உள்ள மனைவி எங்க போனாலும் அங்க போனோம்ல ஏன்னு கேட்கணும் எதுக்கு கோசலை நாட்டுல சென்று இவன் மனமுடித்து வரும் பொழுது ஆமா அந்த ரதம் கடகடான்னு வந்து கொண்டு இருக்கிறது ஆமா பார்த்தால் சுமித்ரா தேவி என்ன தசரனுடைய திருமுகத்தை ஏறிட்டு பார்க்கவில்லை எதிர்த்து முழிக்கவில்லை பேசவில்லை ரதம் வந்து கொண்டு இருக்கிறது வருகிறது ரதம் வரும்பொழுது அச்சாணி தெரித்து ஆமா ரதம் ஓடுகிறது ரதத்துல அச்சாணி கிடையாது அச்சாணிக்கு பதிலாக என்ன செய்கிறார் சுமித்ரா தேவி தன்னுடைய பெருவிரலே ஊனிக்கொண்டாள் அப்பா அத்தா மேல எவ்வளவு பெரிய பாசம் கணவனுக்கு ஆபத்து வந்துடப்படாது என்று அத்தாமனா அவ்வளவு பெரிய பாசம் அந்த சுமித்ரா தேவி பெருவிரலே ஊனிக்கொண்டார் ஊனிக்கொண்டு தசரதனும் ஏறிட்டு பார்க்காமல் ரதத்தை ஓட்டி கொண்டு வருகிறார் அப்பொழுதுதான் பார்த்தார் என்ன சுமித்ரா தேவி என்னையா என்னை நீ காப்பாத்தினால உனக்கு என்னமா வர வேண்டும் என்ன வர வேண்டும் இப்பொழுதே கேளு என்னிடம் சுவாமி அதுக்கு ஒரு காலகட்டம் வரும் ஒரு நேர பலன் வரும் அந்த நேரத்தில் நீங்க கேட்கும் போது எனக்கு என்ன வேணுமோ கேட்க அந்த வரத்தை தாருங்க என்று பாச உள்ள சுமித்ரா தேவிக்கு இந்த 3வது அமிர்த பாயாசத்தையும் கொடுக்கிறாள் அப்படி 3 மனைவிக்கும் கொடுத்த போது அந்த கோசலா தேவிக்கு ஒரு பங்கும் சுமித்ரா தேவிக்கு ஒரு பங்கும் கைதேசிக்கு ஒரு பங்கும் அப்படி அமிர்த பாயாசத்தை சாப்பிட்ட பொழுது அந்த ராமனுடைய விடத்தில் என்ன செய்தான் தெரியுமா என்ன செய்கிறார் அவள் அன்று முதல் குடிமறந்தாய் முதல் குடிமறந்தாய் அடுத்த மாசம் சூழான ஊரறிய ஒரு மாதம் நாடறிய 40 நாள் 1வது மாசத்திலே உடல் எல்லாம் தளர்த்திடுமா 2வது மாசத்திலே இடைகள் மெலிந்திடுமா 3வது மாசத்திலே முகமெல்லாம் வெளுத்திடுமா 4வது மாதத்திலே நாவும் பல்லோ உணர்ந்திடுமா அறவயறு கர்ப்பமான 6வது மாதத்திலே மெல்லந்தங்கீரோ 7வது மாதத்திலே அவளுடைய சாதிசனோ சுல்காப்பு சூழ்வலைகள் சொகுசுடனே போடுவாரா 8வது மாதத்திலே எழுந்தரிக்க முடியாது.